ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பயணம் மாதிரி ஆரம்பித்து மெதுவாக நம்ம மனசை உறைய வைக்கும் ஒரு ஹாரரான கதை. இந்த படத்தில் ஜம்ஸ்கேர் அடிக்கிற மாதிரி பெரிய சீன்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பயத்தை கீறி எடுக்கிற மாதிரியான ஒரு ஹாரர் கதை. இது கேல்வயர் 2004 ஒரு பெல்ஜியன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமாக வெளியே வந்தது. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு நல்ல கிறிஸ்மஸ் சீசன். பனி மழை குளிர்னு ரோடு முழுக்க ரொம்ப வெறிச்சு ஓடி வந்திருக்கு. இந்த கதையோட ஹீரோ மார்க் ஸ்டீவன்ஸ். பெரிய ஹீரோலாம் இல்லைங்க, ஒரு ட்ராவலிங் சிங்கர். வயசானவங்க இருக்க ஹோம்களில் போய் பாட்டு பாடி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு கிடக்கிறவன். அவனுக்கு பெரிய கனவுலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள், அடுத்து ஒரு நாள் ஷோ அப்படின்னு போகிற வாழ்க்கை. அந்த வண்டி தான் அவனுக்கு எல்லாமே. அதில் தான் வீடு எல்லாமே, தங்குறது திங்கிறது தூங்குறது எல்லாமே. அன்றைக்கி ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு அவனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் அவன் கிளம்புறான். ஏன்னா கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. அங்கே போய் அவனோட நேரத்தை கழிக்கலாம்னு நினைக்கிறான். அதனால் சவுத் சைடு நோக்கி பயணம் செய்கிறான். மழை கொஞ்சம் அதிகமாக தான் பெய்யுது. காற்றும் ரொம்ப வேகமாக அடிக்குது. அந்த ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு பகுதியாக வந்திருக்கு. அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கான். நல்லா இருட்டு நேரம் வேறு ஆகிடுது. அங்கே தாங்க ஒரு சின்ன பிரச்சனையே ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுது. என்னடா இது, நம்ம மார்க்குக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மார்க் என்ன பண்ணுறான், அப்படியே வண்டியை விட்டு இறங்கி போயிட்டு அந்த பானட்டை திறந்து பார்த்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல. சரி, கையில் இருக்க அந்த ஃபோனை வச்சு யாருக்காச்சும் கால் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணுறான். ஃபோனில் சிக்னலும் இல்லை. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போதைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த விண்டோக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறான். இவனுக்கு திடீர்னு திரும்பி பார்த்தோன்னே நம்ம மார்க்கு சரியான ஒரு பயம். யாருப்பானே அப்படின்னு நம்ம மார்க் கேட்க, நான் தான், என்னோடய பேர் போரிஸ், என்னோடய நாய்க்குட்டியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறான். நாய்க்குட்டியா, எனக்கு எதுவும் தெரியலை. ஆனால் நான் தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் நடந்து போச்சு. மேபி அதுவாக கூட இருக்கலாம், நீ போய் பாருப்பா அப்படின்னு நம்ம மார்க்கு சொல்ல, அந்த போரிஸ்ன்ற அந்த பையனும் போயிடுறான். அப்போ தான் நம்ம மார்க்குக்கே ஒரு ஐடியா வருது. ஆஹா, ஒரு பையன் வந்தான், அவனை போய் நம்ம விட்டோமே. நம்ம வர வழியில் பாட்டல்னு ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அதை பற்றி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அந்த போரிஸை நோக்கி நம்ம மார்க் போகிறான். தம்பி நில்லு, இந்த மாதிரி நான் பார்த்தேன், பாட்டல்னு ஒருத்தரோட ஹோட்டல் இந்த பக்கம் இருக்குன்னு. எனக்கு நீ வழிகாட்டுவியா? என்னோடய வண்டி வேறு இங்கே நின்று போச்சு. இதை நான் இங்கேயே நிறுத்திட்டு வரட்டா? இந்த ஊரில் யாருமே காணா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வண்டியை யாரும் திருடலாம் மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் கேட்குறான். அதுக்கு அந்த போரிஸ் சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை அந்த பாட்டில் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் தயவு செஞ்சு பேசாமல் வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மார்க் அவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. நல்ல குளிர், அதிகமான இருட்டு. நம்ம மார்க்குக்கு ஒன்றுமே புரியலை. சரி, எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுட்டு போகிறான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் அவனும் கிளம்பி அந்த இடத்துக்கு போய் சேரான். அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டல்னு ஒருத்தர், ரொம்ப வயசான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நடந்து வராங்க. நம்ம போரிஸ் தான் இங்கே பாருங்கள் பாட்டல், மார்க்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ரூம் இருக்கான்னு கேட்குறாங்க, போய் அவருக்கு அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டில் நம்ம மார்க்கை கூட்டிக்கிட்டு அவரோட அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப இருட்டாக இருக்குது. உள்ளே யாருமே இல்லை. உள்ளே யாருமே இல்லைன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு நம்ம பாட்டில் மார்க்குக்கிட்ட சொல்கிறாங்க. மார்க்கும் போய்ட்டு அந்த ரூமை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போயிடுது. எந்த விதமான அசௌகரியம் அவனுக்கு தென்படலை. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பாட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே தங்குங்க, காலையில் உங்கள் வண்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்னன்றதை சரி பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மெக்கானிக் வேலைலாம் தெரியும், நான் பார்த்து வைக்கிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மார்க்குக்கு அப்போ தான் ஒரு நிம்மதியே வருது. ஒரு சரியான இடத்துல தான் இருக்கும், இவர் பார்க்க ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கார், நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் அப்படியே தூங்கலான்னு நினைக்கிறான். அப்படியே தூங்கவும் ஆரம்பிக்கிறான். காலையில் விடியுது. பாட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, உன்னோட வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் இப்போ சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது என்னன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசாமல் இரு, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், அதை சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம மார்க் நம்புகிறான். அதே மாதிரி பாட்டிலும் வண்டியை திரும்பி பார்க்குறான். எல்லா பக்கட்டும் சரி செய்ய முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனோட நோக்கம் அது இல்லைன்றதை மட்டும் நம்மளால் ஒரு ஆடியன்ஸாக புரிஞ்சுக்க முடியுது. பட் அது நம்ம மார்க்குக்கு அப்போதைக்கு தெரியல. இந்த பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு காமெடியன், நல்லா காமெடியெலாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊரை பார்த்திங்கன்னா அதிகமான மக்களே கிடையாது. எவனை பார்த்தாலும் கொலைகாரன் கொள்ளை அடிக்கிற மாதிரியே வந்திருக்கான். அப்போ அந்த சமயத்தில் நம்ம மார்க் என்ன பண்ணுறான், அந்த பாட்டில்கிட்ட போயிட்டு, பாட்டில், இந்த ஊர் பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது, நான் வேணால் அந்த பக்கமாக போயிட்டு இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பாட்டில் சொல்கிறான், இல்லை நீ போகாத, இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே, சரி ஓகே நான் போகலை, ஆனால் கொஞ்சம் தூரம் மட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
நம்ம மார்க் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் வந்து போகிறான். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தகர கொட்டாய்க்கு பக்கத்தில் நிறைய பன்னியை போட்டு அங்கே இருக்க மனுஷங்க அதை கொன்று தின்னுக்கிட்டோம். அது கூட வந்து கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம மார்க் வந்து இது வந்து நமக்கான வந்து இடம் கிடையாது, இந்த ஊரில் வந்து ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிறான். அதனால் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறான். திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேட்ரி தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அந்த பேட்டரியை வந்து நான் கழட்டி வச்சுட்டேன், நான் வந்து மெக்கானிக்கிட்ட வந்து பேசிட்டேன், அவர் காலையில் வந்து புது பேட்டரியை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் தைரியமாக வந்து தூங்குங்க, காலையில் வந்து நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னோடனே இவனு என்ன பண்ணுறான், அன்றைக்கி நைட்டு வந்து இந்த பாட்டில் வந்து சமைச்சிருந்துருப்பாங்க. அப்போ அந்த பாட்டில் சமைச்ச அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க, மார்க் நீ எப்படி வந்து காலையில் கிளம்பி போயிடுவ, நீ வந்து நல்லா பாட்டு பாடுவேன்னு வந்து சொல்கிற, எனக்காண்டி உனக்காக நான் இவ்வளோ ஒர்க்கு வந்து பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வந்து இவருக்காண்டி வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். என்னப்பா, நான் வந்து என்னோடய கதையெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அது என்ன கதை, இவனுக்கு வந்து க்ளோரியான ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பான். அந்த ஒய்ஃப் வந்து இவனை விட்டுட்டு போனதுனால இவன் வந்து ஒரு காமெடியனாக இருந்திருப்பான். அதனால் அவள் போனதுக்கப்புறம் அந்த காமெடி என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு வந்து குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை, நான் பாட்டுக்கு இங்கே தனியாக இருக்கேன், என்னை பார்த்துக்க வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பி போய் வந்து பேசியிருந்திருப்பான். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே, உங்களுக்காக இன்னொரு தடவை வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் என்ன பண்ணியிருப்பான், இன்னொரு பாட்டு ஒன்று வந்து பாடியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் என்ன பண்ணுறான், நான் வந்து நேரமாகவே வந்து காலையில் கிளம்பி போகணும், வண்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் போய் அன்றைக்கி நைட்டு வந்து தூங்குறான். ஆனால் அன்றைக்கி காலையில் அவன் எந்திரிக்கும் போது தான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியே வந்து காத்திருக்கு நம்ம மார்க்குக்கு. மார்க் என்ன பண்ணுறான், மறுபடியும் போயிட்டு அவனோட அந்த வண்டியை வந்து பார்க்குறான். அந்த வண்டிக்குள்ளே இதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பான், நான் வந்து இந்த வண்டியை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து ஒரு பெரிய ராடை வச்சு பின்கதை வந்து உடச்சிட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுருந்துருப்பான். இப்போ நம்ம மார்க் என்ன பண்ணுறான், அந்த பாட்டில் இல்லாத அந்த சமயத்தில் போயிட்டு அந்த வண்டியை வந்து திறக்கலான்னு பார்க்குறான். அப்போ உள்ளே இருக்க அந்த ஃபோனு எதையுமே வந்து காணாம். சரி எங்கே போய்க்குன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே உள்ளே சுற்றி பார்த்தா அங்கே பாட்டிலையும் வந்து காணாம். சரி பாட்டில் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கோட ஃபோனு, அவனோட அந்த ஓல்டேஜ் ஹோமில் நிறையா வயசானவங்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லி நம்ம மார்க் வந்து நினைக்கிறான். அப்போ பாட்டில் வந்து திடீர்னு அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்குது. இல்லை, இது வந்து வெளியில் வந்து நீ நேற்று நைட்டு வந்து வச்சுட்டு போயிட்டீங்க, நான் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், உங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே நம்ம மார்க்குக்கு வந்து இவர் மேலே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூஃப் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்கேருந்து வந்து நம்ம தப்பிச்சா போதுன்னு வந்து நினைக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருந்த ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து அப்படியே அந்த வண்டியோட கண்ணாடி எல்லாத்தையும் வந்து உடைக்கிறான். இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல நம்ம மார்க்குக்கு. வேகமாக ஓடி போயிட்டு, பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு வந்து நினச்சேன், ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அந்த பாட்டில் என்ன பண்ணுறான், கீழே வச்ச அந்த பேட்டரி எடுத்து காமிச்சிட்டு, இங்கே பார்த்தியா, இது இருக்கும் தானே வந்து நீ நாளைக்கு வந்து போகலான்னு நினைக்கிறேன், என்னை விட்டு நீ போயிடுவேன்னு நினைக்கிறியா க்ளோரியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம மார்க்குக்கு வந்து உயிரே வந்து போயிடுது. க்ளோரியாவா, இவ்வளோ நாள் வந்து நீ என்னை வந்து மார்க்குன்னு தானே வந்து பார்த்தேன், நான் வந்து ஒரு பையன்ப்பா, என்ன உன்னோட ஒய்ஃபோட பேர்லாம் வந்து சொல்லி கூப்பிட்றேன், உனக்கு வந்து கண்ணுக்குன்னு எதுவும் தெரியலையா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மார்க் வந்து நினைக்கிறான். பட் அவனால் வந்து பேச முடியலை. அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்கிட்ட ஒரு பெரிய சுத்தியிலே வச்சுருக்கான். ஏதாச்சும் பேசினா அடிச்சிருவான்னு வந்து நினைக்கிறான். அதே மாதிரி அந்த சுத்தியில் வச்சு தலையில் அடித்தோன்னே நம்ம மார்க் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஒரு ரூமு, அதுக்குள்ளே வந்து மார்க்கோட கையெல்லாம் வந்து கட்டி கிடக்கு. பாட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பான், மயக்க நிலையில் கிடந்த நம்ம மார்க்குக்கு வந்து அவன் ஒய்ஃபோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு கையில் வந்து ஒரு பெரிய கிளிப்பு மாதிரி வச்சுருந்துருப்பான் போல். அந்த ரேசர் பிளேட் எடுத்து நம்ம மார்க்கோட தலையில் இருக்க முடியெல்லாம் வந்து கட் பண்ணுறான். வழியில் வந்து நம்ம மார்க் வந்து அப்படியே துடிக்கிறான், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இங்கே நடந்த எதையுமே வந்து நான் சொல்ல மாட்டேன், என்னை உயிரோடு மட்டும் போக விடு அப்படின்ற மாதிரி வந்து வழியில் துடிக்கிறான். ஆனால் அந்த பாட்டில் வந்து அதை பற்றி வந்து கொஞ்சம் கூட திங்க் பண்ணல. க்ளோரியா இங்கே பாரு, நீ ஒரு டைம் தான் என்னை விட்டு போயிட்ட, ஆனால் மறுபடியும் உன்னை வந்து நான் விடுற மாதிரி வந்து இல்லை, தயவு செஞ்சு என் கூடவே இரு, உனக்கு புரியுதா, உன்னை வந்து நான் வந்து ரொம்ப அன்பாகவே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம மார்க்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. முழுசாகவே வந்து இவன் பைத்தியம் ஆகிட்டானா, நான் வந்து ஒரு பையன் இல்லை, என்ன போய் வந்து இவனோட பொண்டாட்டி மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மார்க் வந்து நினைக்கிறான். அப்போ அன்னைக்குன்னா நம்ம பாட்டில் என்ன பண்ணுறான், நம்ம மார்க்கை தூக்கிக்கிட்டு அவனோட வண்டியில் வந்து பின்னாடி டிராக்டரில் போட்டுக்கிட்டு, உன்னை கூட்டிகிட்டு நான் வந்து வெளியில் போக போகிறேன், என் கூட வந்து நீ சமத்தாக இருக்கணும், ஒருவேளை நீ என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினச்சேன், உன்னை வந்து நான் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு 2 பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த ஊரில் அவங்க காட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா
ரொம்ப வயசான மனுஷங்க, குண்டு குண்டாக இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சைக்கோ மாதிரியே இருக்காங்க. எவனை நம்புறதுனே வந்து தெரியல. அந்த மாதிரி தான் அந்த படம் முழுக்க வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஒரு பொண்ணுங்களை கூட வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அது ஏன்னு வந்து நமக்கு தெரியல. அது என்னன்றதை வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம பாட்டில் வந்து போகிறான். ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்திட்டு இரு நான் போய் வந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து உள்ளே போகிறான் ஒரு கடைக்கு. இந்த பக்கம் நம்ம மார்க் என்ன பண்ணுறான், இதுதாண்டா சரியான சமயம், அப்பா சாமி இவங்கிட்டேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடலாம்னு நினச்சிட்டு வேக வேகமாக வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே இந்த பாட்டிலுக்கு வந்து உயிரே வந்து போயிடுது. எங்கடி போகிறா குளோரியா, தயவு செஞ்சு நில்லு, என்னை விட்டு போகாதன்னு சொல்லி அவனும் நைட்டு முழுக்க வந்து வண்டியை ஓட்டிட்டு தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் இந்த பக்கம் நம்ம மார்க் வந்து வேக வேகமாக ஓடி போனவன் ஒரு முயலுக்கு வச்ச வலையில் போய் விழுந்து அவனோட காலை மாட்டி கீழே விழுந்து கிடக்கிறான். அவனோட கையும் வந்து கட்டி கிடக்கா, அதனால் அவனோட காலும் வந்து கட்டி கிடக்கிறதுனால அவனால் அவுக்கவும் முடியலை. அப்படியே வழியில் வந்து துடிக்கிறான், கீழே விழுந்து கிடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாயிருச்சு. அந்த பக்கத்துலேருந்து போரிஸ் மட்டும் வர்றான். போரிஸை பார்த்தோன்னே நம்ம மார்க்குக்கு வந்து உயிரே வருது. தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த போரிஸ் வந்து கொஞ்சம் மனநிலை குன்றியவன். அவனால் வந்து சரியாக ஹெல்ப்லாம் வந்து பண்ண முடியல. அவனோட கண்ணுக்கு அவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பெல்லான்னு சொல்லிட்டு ஒரு நாயை வந்து தேடிக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனோட கண்ணுக்கு இந்த மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் வந்து தெரியுறான். அதனால் வந்து அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். இப்போ அப்படியே விட்டுட்டு போகிற இந்த போரிஸ் என்ன பண்ணுறான், நேராக போய் அந்த பாட்டில்கிட்ட வந்து சொல்லியிருப்பான் போல். அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டில் என்ன பண்ணுறான், மறுபடியும் நம்ம மார்க்கை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சிலுவையில் வந்து அரைஞ்சிடறான். என்னை விட்டு நீ தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறேன் குளோரியா, உன்னை வந்து நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இவன் வந்து கூட்டிகிட்டு போனதை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்துடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பாட்டிலும் மார்க்கும் வந்துருக்காங்க. அவனோட கையில் வந்து ஒரு இயேசுவை சிலுவையில் அறையிற மாதிரி ஆணையை வச்சு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்க 2-3 பேர் வந்து பார்த்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பாட்டிலுக்கு வந்து ஒரே சந்தேகம், கோவமும் வருது. என்கிட்டேருந்து தன்னோட குளோரியாவை யாராச்சும் வந்து கடத்திட்டு போயிடுவாங்களோ, இப்போ தான் வந்து அவள் என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கா, இவளை வந்து யாரா வந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்க, எவனாச்சும் வந்தீங்கன்னா சுற்றுன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்க ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பாருக்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் வந்து சைக்கோ மாதிரியே இருக்காங்க. என்ன பண்ணுறானே வந்து தெரியல. அப்போ அந்த பாட்டில் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கடா டே, குளோரியா வந்து திரும்ப வந்துட்டா, அவளை வந்து நீங்கள் வந்து தூக்கிக்கணும் வந்து நினைக்காதீங்க, அவள் எனக்கானவ, எவனாச்சும் வந்தீங்க அப்படின்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு அவன் வந்து போக பார்க்குறான். ஆனால் அவன் சொல்கிற வந்து எவனுமே வந்து கண்டுக்கல. போடா லூஸு அப்படின்ற மாதிரி தான் அவனை வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் போனதுக்கப்புறம் இங்கே தாங்க அந்த படத்தில் ஒரு டார்க்கு. அப்போ டக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சு வரான். அங்கே இருக்க ஒரு கீபோர்டு கிட்ட போகிறான். ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஊருக்காரங்க இருக்கான்றதே வந்து நமக்கு புரியலை. அந்தளவுக்கு வந்து மூளை மங்கி போய் எல்லாருமே வந்து சைக்கோவாக இருப்பாங்களோ என்னமோ, இல்லை பெண் பித்தாயி வந்து கிடக்கிறாங்களோ. அதனால தான் அந்த இதுக்கு முன்னாடி சீனில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு பன்னியை வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவனோட குணம் என்னன்றது வந்து அதிலே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அரக்க குணமாக இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடச்சா போதும்னு வந்து நினைப்பாங்க போல். அதனால தான் அந்த ஊரில் வந்து எந்த விதமான பொண்ணுமே வந்து கிடையாது. இப்போ நம்ம பாட்டில் என்ன பண்ணுறான், இங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்து போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் மார்க்கோட கையெல்லாம் அவுத்து விட்டு, இங்கே பாரு உனக்காண்டி வந்து நான் சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று உன்னை வந்து நான் இப்போ கையை விட்டுட்டேன், இன்னுமே வந்து நீ தப்பு பண்ண அப்படின்னா அந்த கை இருக்காது, வெட்டிடுவேன், குளோரியா நான் சொல்கிறது வந்து கேளு, இல்லைனா வந்து இதே நிலைமை தான் உனக்கு மறுபடியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறான். அதை கொடுத்தோடனே நம்ம மார்க் என்ன பண்ணுறான், சரி உயிர் பொழைச்சாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா போரிஸ் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நம்ம பாட்டிலோட வீட்டுக்கு வரான். இங்கே பார்த்தீங்களா பெல்லா வந்து கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டிக்கு போகிற ஒரு கண்ணுக்குட்டியை வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போ இவங்க 3 பேரும் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் போன வருஷம்லாம் வந்து குளோரியா என் கூட தான் இருந்தா, ஆனால் இப்போ வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. அந்த சந்தோஷம் வந்து இவங்க 2 பேர்கிட்டே இருந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த ஒயின் ஷாப்பில் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு குண்டு டக்குன்னு வந்து நம்ம போரிஸோட முதுகில் படுது. அவன் அப்படியே கீழே விழுகிறான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் என்ன பண்ணுறான், ஜன்னல் பக்கத்தில் போய் பார்க்குறான். நிறைய பேர் வந்து அந்த வீட்டை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த குளோரியாவை தூக்குறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க போல். அப்போ நம்ம பாட்டை வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் எல்லாரும் போயிருங்க, இல்லைனா உங்களை எல்லாரையும் வந்து நான் கொன்றுவேன், இந்த குளோரியா வந்து எனக்கானவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கதவை உடச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டில் அடித்து தூக்கி போட்டுறாங்க. அப்போ கீழே விழுந்து கிடக்கிற நம்ம மார்க் வந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போகலான்னு நினச்சிட்டு நம்ம மார்க் என்ன பண்ணுறான், அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. அப்படியே ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ உள்ளே வந்து அந்த ஊர்க்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு, இங்கே பாரு இவன் தான் வந்து தூக்கிட்டு வந்தான், இவனை நம்ம கொண்டுட்டோம், இங்கே பாருங்கள் குளோரியா வந்து கீழே தான் கிடக்கிறா, அவளையும் வந்து நம்ம தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வயசானவன் என்ன பண்ணுறான், குளோரியா நீ மறுபடியும் வந்துட்டியா, நீ எனக்கானவ தானே, அவன் கிடக்கிறான் பாட்டில், அவன் ஒரு பைத்தியக்காரன், நீ வாடி என் கூட வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம மார்க்கை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அங்கேருந்து நம்ம மார்க்குக்கு வந்து உயிரே போகுது.
யாரா அவங்க, எவன் பார்த்தாலும் வந்து என்ன குளோரியா குளோரியான்றாங்க, நான் ஒரு பையன்டா, என் பேர் மார்க்டா அப்படின்ற மாதிரி ஒரு குறை தான். அவனால் வந்து பேசவும் முடியலை. பட் அவனோட நினைப்பு வந்து அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம மார்க் என்ன பண்ணுறான், தப்பிச்சோம் பொடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாருமே வந்து பொறுமையாக நடந்து வர்றாங்க. அந்த ஊரே பார்த்திங்கன்னா நல்லா பனிமூட்டம், அப்படியே இருட்டாகிற வந்து நேரம், நல்லா பனி வீசி கிடக்கா. ஸோ அவன் ஓடுற இடம் ஃபுல்லாக வந்து பனிமயமாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஓடுறான், இவங்களும் வந்து துரத்துக்கிட்டே வராங்க. அப்படியே ஒரு சதுப்பு நிலம் வந்துடுது. அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே போனால் மூழ்கி செத்துருவோம். அதனால் அங்கே வந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பின் வாங்கிறாங்க. ஒரே ஒரு வயசானவன் மட்டும், நீங்கள் போனால் லூசு பசங்களா, நான் போயிட்டு குளோரியா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மார்க்கு பின்னாடியே வந்து நடந்து போகிறான். குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு பதுங்கு குழியில் மாட்டி உள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்தில் நிற்கிற நம்ம மார்க் வந்து அந்த மனுஷனே வந்து பார்க்குறான். அவன் பக்கத்தில் போயிட்டு அப்போ அந்த மனுஷன் வந்து கேட்குறான், குளோரியா நீ உண்மையை சொல்லு, நீ வந்து எனக்காக தானே திரும்ப வந்த, நீ வந்து என்னை காதலிக்கிற தானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அப்போ நம்ம மார்க் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான். இப்போ இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த பாட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். அவங்களோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா குளோரியா. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொண்ணுமே வந்து கிடையாது. ஸோ அந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா குளோரியா தான். அந்த குளோரியா வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. இந்த பாட்டில் வந்து ஒரு காமெடியன். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க எவனுக்குமே வந்து இவன் மேலே வந்து மரியாதையே கிடையாது. இவன் எது பேசினாலும் வந்து ஒரு காமெடியாக தான் பேசுவான்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே வந்து இவனுக்கு இந்த ஊர்க்காரங்களை வந்து சுத்தமாக பிடிக்காது. இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த குளோரியா மேலே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் கண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி மனதளம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க போல். ஸோ அந்த ஊர்க்காரங்க எல்லாமே வந்து இந்த குளோரியா மேலே ஆசைப்பட்டு அந்த குளோரியா என்ன பண்ணிட்டான், அவள் செத்துட்டாலே என்னன்னு வந்து நமக்கு தெரியல, பட் ஓடி போயிட்டான். ஸோ அதில் பைத்தியமாக இருக்க அந்த ஊர்க்காரங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடச்சா போதுன்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் பண்ணின்னு கூட பார்க்காம அந்த பண்ணியை கூட வந்து அப்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கே வந்து போட்டிருந்துருப்பாங்க. ரொம்ப கொடூரத்தின் உச்சமாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட நம்ம மார்க் வந்து ஆமாம் உனக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து உண்மையை சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து உண்மையை மறைச்சி வச்சுட்டான், அவனோட ஆத்மா கூட வந்து சாந்தி அடையாது, சரி போய் தொலைகிறான் அப்படின்னு வந்து நினைக்கிறான். இந்த பக்கம் நம்ம மார்க்குக்கு, எப்பா சாமி நான் வந்து எதுக்குடா வந்தேன், ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்து இங்கேருந்து சவுத்துக்கு போயிட்டு நானே வந்து ஒரு நாடோடி மாதிரி அந்த கார் தான் என்னோடய வீடாக வந்து நினச்சிக்கிட்டு வர்ற காசை வச்சுக்கிட்டு சவுத்தில் போயிட்டு அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம், அங்கே வந்து 2-3 ஷோவை பண்ணி 4 காசை பார்க்கலாம், அதுக்காண்டி வந்து நான் வண்டி எடுத்துருக்கலாம்டா. ஆனால் என்ன வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி வந்து உபத்திரம் பண்ணிட்டீங்களே சொல்லி அவன் நினச்சிட்டு அந்த கடும் குளிர்லையும் உயிர் தப்புனா போதுன்ற மாதிரி வந்து அங்கேருந்து வேக வேகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ காட்டுவாங்க பாருங்கள் ஒரு ஷாட்டு, அப்பா அந்த படம் வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து பைத்தியம் மாய்க்கிறோம். சாமி சாமி சாமி, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க, என்னடா இப்படி வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ இதோட அந்த கதையும் வந்து முடியுது. நமக்கு இருக்க கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான், மார்க்கு தப்பிச்சானா, இல்லை அவனோட உடம்பு மட்டும்தான் வந்து தப்பிச்சிருக்கு. ஆனால் அவனோட மனசு, அந்த குளோரியான்ற பேர், அந்த கூட்டம், அந்த குளிர், அவனோட வாழ்க்கை முழுக்க அது வந்து எப்படியும் ஓடிட்டே வந்துருக்கும். அவன் எங்கே போனாலும் அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் இந்த படத்தோட உண்மையான பயமே. பேயெல்லாம் வந்து எதுவும் இல்லை, ஆனால் அந்த மனசோட இருட்டு தான் இங்கே பேயே. காய்ஸ், உங்களுக்கு இந்த கால்வேர் கதை வந்து எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி டார்க் ஹாரர் படங்கள் இன்னும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திப்போம். எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.